அப்புறம் என்ன நினைச்சானே தெரியல. நான் பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே நடந்து போய் அவ ரூம்ல தூங்கிட்டா. அம்மு என்ன பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு உங்களுக்கே தெரியும்ல. இருந்தும் அவ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வீட்ல உள்ளவங்க என்னடான்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவ காலையில இருந்து யார்கிட்டயுமே பேசாம டயர்டாவே இருக்கான்னு சொல்றாங்க. அவங்க சரியா தானடி சொல்லியிருக்காங்க. உடம்பு சரியில்லாத நேரத்துல குழந்தை கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருப்பா. உடம்புல தெம்பு இல்லாம எப்படா போய் சுருண்டு படுத்துக்கலாம்னு தான் தோணும். நீ இங்க இருந்து கூட்டு போன வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் தெரியல. எல்லாருமே காவேரி கிட்ட உண்மையை சொன்னா அவளுக்கு என்ன ஆகுமோன்னு யோசிச்சு யோசிச்சு அவ அந்த குழந்தைகிட்ட உண்மையை சொல்லாம அவளை போட்டு வதைக்கிறீங்க. உண்மையில அவ்வளவு பாசம் காட்டியிருக்கா. இத்தனை வருஷம் எனக்கு தான் அவங்க அம்மான்னு தெரியாது. அம்மாக்கு நான் அவங்க பொண்ணுன்னு தெரியாதா என்ன? அது தெரியாம போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அம்மாக்கு என்ன தெரியலன்னா அவங்க என்ன மறந்துட்டாங்களாப்பா? அப்படியே அவங்க வீட்டுக்கு போய் நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லிடலாமா? நாமளா ஃபோர்ஸ் பண்ணி நடந்த விஷயங்கள் எதையுமே அவகிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்? அது உங்க அம்மாவோட உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியும்.